ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு பன்னீர் சாப்ஸ் தான். ஏன்னா சிக்கன் சாப்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன பன்னீர் சாப்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பன்னீர் சாப்ஸ் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். பன்னீரில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம், அப்புறம் லோ கார்ப் அண்ட் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூடயே 10 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு அந்த நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் ட்ரை சில்லி போட போறேன். நான் 4 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். உங்ககிட்ட நார்மல் சில்லி இருந்தா 2 போதும். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிட்டு இப்போ ஆனியன் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி போட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு அது கூடயே 3 பெரிய தக்காளி, பழமான தக்காளியா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் சூடா போட்டு உங்களுக்கு வீடியோக்காக காமிச்சிருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வலுவலுன்னு பேஸ்டா அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுது, அதையும் போட்டு லைட்டா வதக்கி மசால் வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் பன்னீர்னா கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நீங்க பட்டர் போட்டுட்டு அந்த சிக்கன் மசால் போடும்போது ஸ்டவ் ரொம்ப சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசால் கரிஞ்சிரும். ரொம்ப ஜென்டிலா போட்டு பரட்டுனீங்க அப்படின்னா பன்னீர் அவுட்டர் சைட்ல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் ரோஸ்ட் ஆயிருக்கும். தனியா இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயில கொஞ்சம் பட்டர் இருக்கும், அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டிருக்கேன். கல்பாசி அதுவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு வத்தலை நான் பிச்சு போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இப்போ அது கூடயே நம்ம அரைச்சு வச்சிருந்த மசால் பேஸ்டையும் உள்ள போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இதுக்கப்புறம் சிம்லே தான் இருக்கும், ஹை ஃப்ளேம்ல நீங்க வைக்காதீங்க, இல்லாட்டினா மசாலா எல்லாமே கரிஞ்சிரும். நல்லா சிம்ல வச்சுட்டு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ மசால் பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி வச்சு ஒரு கப் தண்ணி நான் ஊத்துறேன், அதையும் போட்டு ஜென்டலா கிண்டி விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 1 கப் ஃபுல்லா திக்கான தேங்காய் பாலை எடுத்திருக்கேன். தேங்காய் பால் இது எதுக்காக ஊத்துறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா பன்னீர் கிரேவிக்கு தேங்காய் பால் ஊத்தி எந்த இதுலயுமே பண்ணிருக்க மாட்டோம். பட் இதுல நீங்க தேங்காய் பால் ஊத்தி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே ரிச்சா இருக்கும், சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருக்கும், அப்படியே கிரீமியா சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை உள்ள போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப பன்னீர் எல்லாம் அந்த மசாலோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா நம்ம ஊத்தின தேங்காய் பால், பட்டர் எல்லாமே நல்லா திக்காயி நமக்கு சாப்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்க ஊத்துனதுக்கும் இப்போ ஓபன் பண்ணதுக்கும் ரொம்பவே டிராஸ்டிக்கா டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நான் காட்டுற உங்களுக்கு வீடியோலே தெரிஞ்சிருக்கும். 20 மினிட்ஸ் ஆகுது எடுத்துக்கிறோம் கண்டிப்பா. ஆனா நீங்க அப்பப்போ லிட்டை ஓபன் பண்ணி கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு மேல நல்லா கொரியாண்டர் சாப் பண்ணி போட்டு சப்பாத்தி கூட, பூரி கூட, தோசை கூட எல்லாம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. உங்களை மாதிரி சமையல்ல யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சூப்பர் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.